தேவன் அன்பாய் இருக்கிறார். நாம் அன்பில் நிலச்சிருந்தோம்னா தேவனுக்குள்ளே இருப்போம், தேவனும் நமக்குள்ளே இருப்பாருங்க. அன்பு, அன்புனா யாரு? இயேசு தாங்க அந்த அன்பு. இயேசுவா, அதாவது அவருடைய வார்த்தை. அன்பு பூரணப்படுதுன்னு வார்த்தை சொல்லப்படுது. எப்படி பூரணப்பட்டுச்சு அன்பு? தேவன் பிதாவுடைய திட்டத்தை இயேசு அவர் வாழ்ந்த காலத்தில் செயல்படுத்தினார். அது எதையுமே அவர் மீறலை. கட்டளைகளுக்கு, வார்த்தைகளுக்கு, எல்லாத்துலேயுமே அவர் தந்தையின் திட்டத்தை அவர் செஞ்சு முடித்தார். அப்போது அந்த அன்பு தேவனோடு அவருக்கு பூரணமாக இருந்தது. இப்போ நமக்கும் அவருக்கும் அந்த அன்பு எப்படி பூரணப்படும்? நியாய தீர்ப்பு அந்த டைமில் நீதி உள்ளவங்க இருக்காங்க, அநீதி உள்ளவங்களும் இருக்காங்க. நீதி உள்ளவங்களாம் யார்? அதாவது இயேசுவோடைய அந்த வார்த்தையில் செயல்படுத்துகிறவங்க, கீழ்ப்படுகிறவங்க, நடக்கிறவங்க, இவங்களாம் நீதி உள்ளவங்களாக இருப்பாங்க. அநீதி உள்ளவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தப்பு செய்வாங்க. அதாவது பயம் என்ற ஒரு விஷயம் ரொம்ப வேதனைக்குரியது அப்படின்னு வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த தப்பு செய்கிறாங்க பாருங்க, எவ்வளோ தப்பு வேணால் செய்வாங்க, அவங்களுக்கு அது தப்பாகவே தெரியாது. அந்த பய உணர்வு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து தவறு மேலே தவறுகள், பாவத்துக்கு மேலே பாவத்தை அடுக்கிக் கொண்டே போவாங்க. ஆனால் நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்போ யார் கிங்குனா ஜீசஸ் தான் கிங்கு. அவங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறப்போ பயமே இல்லாதப்போ தொடர்ந்து செஞ்சேப்பா, அந்த பயத்தை குறித்து இப்போ உனக்கு வேதனைப்பா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தைகள், கமெண்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே கீழ்ப்படியணும், செயல்படுத்தணும். அப்படி நம்ம செயல்படுத்தணும்னா இயேசுவோட அந்த வார்த்தைக்குள்ளே, அந்த அன்புக்குள்ளே பூரணப்படுவோங்க.